ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். காதலர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படி நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். கொடுத்துருக்காருங்க நிஜமாலுமே. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்கல்ல மகளிருக்கு. அதில் நேற்று பார்த்தோன்னா 5000 ரூபாய் செலுத்திட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பல பேர் எடுத்துட்டு பல பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க. சில பேர் நாங்கள் எடுத்துட்டு வந்தாலும் எங்கள் ஓட்டு வந்து விசில் சின்னத்துக்கு தான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. 3 மாதத்துக்கு தொடர்ந்து அவர் போட்டிருக்காரு. சரி, ஓகே, இந்த 3 மாதத்துக்கு எதுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறத, அதுவும் பார்த்தோன்னா 13ஆம் தேதி போட்டிருக்காரு ஏன் அப்படின்றத பற்றி இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியுது. ஜென்சி இருக்காங்களா, கிட்ஸ், இவங்க அடுத்த தலைமுறை வாக்காளர்கள், இவங்களுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி போட்டிருக்காரு. எதுக்கு? பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு நம்ம காதலர்கள் எல்லாம் எடுத்து கொண்டாடணும், அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கோங்க, வாக்கு எனக்கு போட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ யாருமே எதிர்பார்க்காத இந்த டைம்ல திடீர்னு 5000 ரூபாய் பார்த்தோன்னு அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்களா, உடனே பார்த்தோன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அதுல மாற்றமே இல்லை. அதுல அந்த வீட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற அந்த இளைய தலைமுறைகள் அவங்க பார்த்தோன்னா நாளைக்கு லவர்ஸ் டே கொண்டாடுறாங்க, இன்னைக்கு லவர்ஸ் டே கொண்டாடுறாங்க. உடனே நேற்று என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ நம்ம லவருக்கு செலவு பண்ணுற காசு இல்லையே, ஒரு ரோஸ் வாங்கி கொடுக்குற ஒரு காசு இல்லையே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சடனாக பார்த்தோன்னா 5000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு அவங்க அம்மா அக்கௌண்ட்டில் பார்த்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே பார்த்தோன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுமா அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்காம போயிட போகிறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட்லாம் வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஆல்ரெடி இந்த செலவுக்காக இந்த அமௌண்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். திடீர்னு பார்த்தோன்னா வந்திருக்கிறதுனால ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம அம்மா கொடுக்காம போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி இன்னைக்கு லவர்ஸ் டே அன்னைக்கு ரோஸ் வாங்குறது, கிஃப்ட்ஸ் வாங்குறது, சினிமாவுக்கு போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க இளம் தலைமுறைகள். லவர்ஸ் தானே, அதெல்லாம் மாற்றம் இல்லை. இன்னைக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முழு காரணம் யார் அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஒரு வேளை கொடுத்துருப்பாரோ. அதே பிப்ரவரி 13ஆம் தேதி போடுறீங்க, 14ஆம் தேதி போட்டிருக்கலாமே, வழக்கம் போல் 15ஆம் தேதியே போட்டிருக்கலாமா? அந்த 2 நாள் என்ன ஆயிரப்போகுது? அந்த 14ஆம் தேதி இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மகளிர் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் வாங்கி செலவு பண்ணுவாங்க. லவ்வுக்கே நம்ம ஸ்டாலின் அவர் ஹெல்ப் பண்ணிட்டாரா? இதை விட வேறு என்ன வேணும்? ஸ்டாலினுக்கு ஓட்டை போடு அப்படின்னு அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க போல. வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இதுக்கெல்லாம். ஏன்னா இளைஞர்களை கவரணும், அவங்களோட மைண்ட் செட் அதுதான். ஏன்னா தாவேகா பின்னாடி, விஜய் பின்னாடி மிகப்பெரிய இளைஞர்கள் தான் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் என்ன ஆயிரப்போகுது? பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நடக்கும் இல்லையா? அதனால இளைஞர்கள் வாக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு மாதிரி ஒன்று சூசகம் பண்ணியிருக்கலாம் இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள். பண்ணி இந்த ஒரு அறிவிப்பை பார்த்தோன்னா வெளியிடாம அமௌண்ட்டை போட்டுட்டு வெளியிட்டு இருக்காங்க. எப்படி இது மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 13 நேற்று போடுறாங்க, இன்னைக்கு 14 நம்ம பசங்களாம் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பிளான் தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது வைரல் ஆகிட்டு இருக்கு. இருக்கலாம் இல்லையா? டெஃபினட்டாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணும் தானே. இந்த ஓட்டை சேகரிக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 3 மாத தொகையை பார்த்தோன்னா இப்போவே போட வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தா வந்து என்ன சொல்கிறதுன்னா ஓட்டு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற பேர் வந்துடும். அது வந்து அஃபீஷியலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் மாதம் 1000 ரூபா போடுவார், இந்த மாதம் 4000 ரூபாய் சேர்த்து பார்த்தோன்னா 5000 ரூபாயை போட்டார் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் அப்படின்னு ஒரு நினப்பில் பார்த்தோன்னா இதை பண்ணியிருக்காங்க. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிற டைமில் எல்லாரும் காசு கொடுப்பாங்களே, அதிமுக கொடுப்பாங்க, திமுகவும் கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம கொடுத்து என்ன பண்ணுறது? இப்போவே போட்டுருவோம், அஃபீஷியலாக போட்டுருவோம். அஃபீஷியலாக போட்டுரும் அப்படின்னாலே ஸ்டாலின் அவர்கள் இவங்க ஓட்டுக்கு மட்டும்தான் காசு கொடுக்குறாங்க ஓட்டு போட சொல்லி. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்போவே 5000 ரூபா போட்டார். அப்படி இருக்கிறப்ப நம்ம அவருக்கே வாக்கு செலுத்தல அப்படின்னு மகளிர் எல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு போல ஸ்டாலின் அவர்கள். அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா மகளிருக்கு மட்டும் பார்த்தோன்னா 5000 ரூபாய் போடுறீங்க, ஆண்களுக்கு என்ன போடுறீங்க? எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, ஒயின்ஷாப்பில் ஒரு கோட்டாவது ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு மாதிரி எந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் வாக்கு ஒன்றா கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு மட்டும் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன், எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்கல அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா குடும்ப தலைவர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையா? அது உனக்கு தான்ப்பா பங்கு வருது, அது வரது இருக்குட்டுங்க, அது எங்கள் வீட்டில் கொடுத்தா தானே. ஒரு ஆஃப் அடிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆஃபாவது கொடுக்கணும், இல்லை அப்படின்னு ஒரு 500ஆவது கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு குடும்ப தலைவர்கள் இந்த பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அது ஸ்டாலின் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு. இதுக்கும் ஒரு இது பண்ணியிருக்கலாம்ல. ஒருவேளை அறிவிப்பு அடுத்து வருமோ? ஒயின் ஷாப்பில் தினந்தோறும் தேர்தல் முடியும் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர் ஃப்ரீ, ஒரு ஊறுகாய் ஃப்ரீ அப்படின்னு வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளில். டெஃபினட்டாக இருக்கும். வீரன்னு புது பிராண்டை உருவாக்கி பார்த்தோன்னா குடிக்க வச்சுட்டு இருக்காங்களே. மதுக்கடைகளை ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்த இவங்க இப்போ வீரன் ஒரு புது பிராண்ட் ஆரம்பித்து வியாபாரம் பண்ணிட்டு தானே இருக்காங்க.
அப்படி இருக்கிறப்ப தேர்தல் வர்றதுக்குள்ள ஒரு குவார்ட்டர் ஃப்ரீ, ஒரு ஊறுகாய் ஃப்ரீ, ஒரு சிக்கன் 65 ஃப்ரீ அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கும், ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த ஒரு நம்பிக்கையில குடும்ப தலைவர்கள் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை நோக்கி தான் திமுக அரசியல் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாம கூட போகலாம், அது தடுக்கிறதுக்கு சில சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எது 2023லேருந்து 2026 இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு மாசம் மாசம். அப்பெல்லாம் யாருமே தடுக்க முயற்சி பண்ணவே இல்லை, அதை பத்தி பேச முடியல. கடைசி இந்த 2 மாசத்துல தான் யாராவது தடுத்துட்டு போறாங்களாமா. என்ன என்ன இது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களை பார்த்தா அந்த அளவுக்கு முட்டாளா தெரியுதா இருந்தா, இத்தனை வருஷமா தடுக்காதவங்க, 3 வருஷமா தடுக்காதவங்க இந்த 3 மாசத்துக்கு தடுத்துட்டு போறாங்களாமா. உடனே போட்டுவிட்டாரு. அவ்வளோ அக்கறையா? கோடைகால சிறப்பு தள்ளுபடின்ற மாதிரி நம்ம தளபதி கூட கேட்டிருந்தாரு. கோடைகால சிறப்பு தள்ளுபடியா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு காரணமே விசில் சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவேகாவோட அரசியல் தான் இந்த வேலையை பண்ண வைக்குது ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருந்தாரு. பணத்தை வாங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கிங்க, உங்க பணம் தான், வாங்கிட்டு விசில ஊதிட்டு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு மாதிரி தளபதி சொன்னது கரெக்டா இருக்கு. விசில் சத்தம் தான் பார்த்தோன்னா விசில் சத்தத்தை வந்து இந்த படத்தை கொடுத்து ஆஃப் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. இந்த கையில பணத்தை வாங்கிட்டு இந்த கையில விசில் அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல திமுக காரங்க. இந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அப்பட்டமா தெரியுறது என்ன அப்படின்னா ஓட்டு அரசியல் தான். இந்த பீகார் எலெக்ஷன்ல பார்த்தோன்னா வந்து மோடி அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாரோட அக்கௌண்ட்லையும் பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் ஆச்சு. அப்போ உடனே பார்த்தோன்னா இந்த திமுக காரங்க, இந்த செல்வ பெருந்தொகை எல்லாம் இருக்காருல, அப்படி எகிரி கேள்வி கேட்குறாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓட்டு கொடுக்குறதா, ஜனநாயகத்தை பார்த்தோன்னா பணநாயகத்தை கொடுத்து நீங்கள் வந்து வீழ்த்த பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை பேசினாங்க. பீகார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக தான் மோடி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ இங்கே சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இங்கே பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அது பணநாயகம் அப்படின்னா இது ஜனநாயகமா? என்ன அது? ஸ்டாலின் அவரும் அதே வேலையை தானே பண்ணுறாரு அப்படின்னு நம்ம இப்போ குற்றச்சாட்டு வச்சா அதை ஒத்துக்க மாட்டோம். அப்போ மோடி வச்சாருன்னு சொன்னீங்களே, அது உண்மை. ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறது அது பார்த்தோன்னா உதவிங்க. அது எப்படி உதவியாகும்? அங்கேயாவது மோடி 10,000 ரூபாய் போட்டார், நீங்கள் வேறு 5,000 தானே போட்டிருக்கீங்க. அது சென்ட்ரல், இது ஸ்டேட்டு, அப்படியே முட்டு கொடுப்பாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணாலும் அது சரி, மற்றவங்க யாராவது எதுவும் பண்ணால் அது தப்பு. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலும் நேற்று கோட்டை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கு திமுக. உண்மையை சொல்ல போனால் இந்த 5,000 ரூபாய் மிகப்பெரிய அளவில் தோல்வி, அப்பட்டமான அரசியல் கணக்கு எல்லாமே நேற்று ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், அது எதுக்காகன்றது எடுக்கிற பெண்கள், எங்கள் ஊர் பெண்கள் கூட பார்த்தோம்னா கேட்கும்போது, எலெக்ஷன் வருது இல்லை, எலெக்ஷன் வர டைமில் இந்த அமௌண்ட்டை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வாக்கு விழுந்துடும் அப்படின்ற ஒரே அடிப்படை தான், அதில் மாற்றமே இல்லை. திமுக அதில் படு தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த தோல்வி சமாளிக்கிறதுக்கு இன்னும் பெருந்தொகையை செலவு பண்ணணும். அதில் முதல் கட்ட காசு கொடுக்குற வேலையாக தொடங்கி இருக்கிறது இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது, அதில் மாற்றமே இல்லை. சரி, ஓகே. இந்த பக்கம் அப்படியே நேற்று சேலம் மக்கள் சந்திப்பில் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நபரை உயிரிழந்துட்டார் இல்லையா, அதை பற்றி ஒரு வைரல். விஜய் கூட்டத்துக்கு போனாலே உயிர் பலி நடக்குதுங்க போட்டாங்க நியூஸ். அதாவது அந்த கூட்டத்துக்குள்ள அவர் எப்படி வந்தார், அவருக்கு எப்படி பாஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சில டவுட் இருக்கலாம். அதை நம்ம தமிழ் பசங்க தான் யாரோ வந்து விஜய் பார்க்கணும் அப்படின்னா அந்த மகாராஷ்டிராக்காரர் பிரியப்பட்டிருக்காரு, அதனால பேசி பாஸ்லாம் கொடுத்து உள்ளே கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் முதலுதவியெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அங்கே போய் பார்த்தோன்னா சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு. அதில் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் தெரியுது. என்ன அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு டைம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா 2 அட்டாக் வந்ததுனால அவரால் தாங்க முடியல, இறந்துட்டாரு. அதுக்கு காரணம் அங்கே வந்து வெயில ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது அப்படின்னு. அதுக்கும் விஜய் தான் உடனே பார்த்தோன்னா குறை சொல்லுவாங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சடனாக ஒரு சம்பவம், ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சு. அதுக்கு உடனே விஜய் தான் காரணம், விஜய் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு. அதாவது மற்ற கூட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், நிற்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. வேறு வேலை இல்லை, ஸ்டாலின் வந்தானே, உதயநிதி ஸ்டாலின் வந்தானே, அதிமுக எடப்பாடி வந்தானே, பிஜேபி வந்தானேன்னு சொல்லிட்டு அவங்க நிற்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் கிளம்பிடுவாங்க. ஆனால் தாவேகா அப்படின்ற கூட்டத்துக்கு போனால் விஜய் அவரில் பார்த்துட்டும் மறுபடியும் முடிகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கக்கூடியதா தளபதி விஜய் அவர்கள். துளி கால் சுட்டாலும் இங்கே பார்த்தோன்னா திமுக காரங்க ஓடி போயிடுறாங்க. ஸ்டாலின் அவர் பேசினா எனக்கு வெயில நிற்க முடியல, கால் சுடுதுன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆனால் தமிழ் நபர்கள் யாருமே அப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒன்று அரசமாவத்துக்கு உள்ளாகலை. மகாராஷ்டிராவை சேர்ந்து இந்த ஒரு நபர் உயிரிழந்துட்டாரு. அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கலாம். 37 வயசுன்னு தான் சொல்லப்படுது. அவருக்கு ஒரு ஃபேமிலி வேறு இருக்காங்களாமா, ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பத்திரிகையில் போய் சந்திச்சு நியூஸ் போடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா வைரல் ஆக்குறாங்க எல்லா மீடியாவும். இதை மற்ற இருந்தனா விபத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற அந்த ஒரு திருமண விழாவில் 2 தொழிலாளர்கள் பார்த்தோன்னா மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்களே, கொடிக்கம்பம், கேவல கொடிக்கம்பம் நட போய் கூட்டு போய்
2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்களா, அதை இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பேசும் பொருளாக மாற்றினாங்களான்னா இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் இதை மட்டும் பார்த்தோன்னா உடனே எடுத்து விஜய் கூட்டத்திற்கு சென்ற ஒருவர் பலி, அது தானா நடந்த ஒரு விபத்து. அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? இங்கே உதயநிதி அவர்கள் வரன்றதுக்காக குடிக்கமத்தை நட வச்சு மின்சாரம் தாக்கி 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. எவ்வளவு இந்த அண்டவாய்கள் பேச மாட்டாங்க, திமுக காரனும் பேச மாட்டாங்க. இங்க உடனே இதை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறமா இதை பத்தி நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்து விளக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் தலைமைக்கு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாங்கள் ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விபத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு தாவேக்கா சொல்லிடுச்சு. அதுலேயும் மாற்றம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமா அதே ப்ரெஸ் மீட்டில் நைனா நாகேந்திரன் அவர்களை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் வந்து திரிஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு நைனா நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேட்டதுக்கு வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, மக்களுக்கு அவருக்கு கனெக்டே கிடையாது, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாரு. அதாவது நைனா நாகேந்திரன் வந்து பாஜகவோட இப்போ இருக்கிற மாநில தலைவர். பாஜக அப்படின்னாலே பாலியல் ஜல்சா கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்றத்திலேயே பார்த்தோன்னா வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வீடியோஸு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோன்னா அந்த படத்தை ஓட விடுவாங்க. இந்த மாதிரி பல பாலியல் வழக்கில் சிக்கின ஆகாவலிங்களும் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கிறவங்க பார்த்தோன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட குரூப்லேருந்து வந்த அந்த நைனா நாகேந்திரன் வேற என்னத்தை பேசுவான்? த்ரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியே வர சொல்லணும். த்ரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியே வர சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாருன்னா, இப்போ த்ரிஷா வீட்டுக்கு விஜய் போனது இவருக்கு எப்படி தெரியும்? நான் இந்த பாத்ரூமில் பம்பிட்டு இருந்தாரா இல்லை விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாரான்றது நம்மளுக்கு தெரியல. அந்த லெவலில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது பார்த்துன்னு அசிங்கப்படுத்தி இழுத்து பேசி விஜய்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும். பாஜக அப்படின்னாலே ஒரு ஆபாச கட்சின்றது தெரியாதா? அந்த வேலைகள் தான் அவங்க பண்ணுவாங்க. நான் உண்மையிலும் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுக்கு அண்ணாமலை அவர்களே இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவராது பார்த்தோன்னா அப்பப்போ மக்கள்கிட்ட போய் சில ப்ரெஸ் மீட்டில் வச்சு சில விஷயங்களை பேசி பாஜகன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பார். இவர் எந்த ப்ரெஸ் மீட்லையும் பேசவும் தெரியறதில்ல, எந்த ஒரு அறிக்கையும் பார்த்தோன்னா சரியாக கொடுக்கறதில்ல. இவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அது பெரிய அளவில் ஊடகங்கள் காட்டுறதும் இல்லை, மக்கள்கிட்டையும் போகிறதில்ல. இவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவராக ஏற்றுக்கிட்ட டைம்லேருந்தே பாருங்களேன், பெரிய பெரிய தலைவர்களோட பாஜக முக்கியமான நபர்களோட மட்டும்தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு தெரிவாரே தவிர மக்கள் கூட போய் களத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ ஏதாவது எடுத்திருக்காருன்னா இருக்காது. மக்களுக்காக ஏதோ ஒரு போராட்டத்தை பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காருன்னா அதுவும் கிடையாது. மோடி அவர்களே ஃபீல் பண்ணியிருப்பார், சே இதுக்கு பதிலாக அண்ணாமலே இருந்திருக்கலாமே, அவராது அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இவந்தால போட்டு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த லெவலில் பாஜகன்ற ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு நைனா நாகேந்திரன் தான் தலைவர். அவர் யாருன்னே தெரியாத மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த லெவலில் இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி த்ரிஷா விஜய் பற்றி பேசினா தானே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வெளியே தெரிய முடியும். வெளியே தெரிய முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே பார்த்தோன்னா நம்மளை ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறார் இந்த நைனா நாகேந்திரன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பாஜகன்ற கட்சியில் தன்னை அடையாளப்படுத்திக்க முடியாத நபர்கள் விஜய் என்ற நபரை வச்சு விஜய் கூட த்ரிஷாவை சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியே தெரியுவோம், நம்ம யாருன்றதை பார்த்துருவாங்க அப்படின்றக்காக பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களுக்காக இந்த நைனா நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில், அதுதான் கேள்வி. ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கேவலமான விஷயத்த தோல்வி பயத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்களை பற்றியெல்லாம் பேசிட்டு கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகா கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்மளுக்கே கேட்கும் போது என்ன இந்த அளவுக்கு தற்கொலைங்களா இருப்பீங்க பாஜக அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. தாவேகா கிட்ட எப்படி கவுன்சிலர் இருப்பாங்க? தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. இப்போதான் தேர்தலை சந்திக்க போறாங்க. தேர்தலில் கூட இன்னும் வரல, வேட்பாளர் கூட நான் பெரிய அளவில் அறிவிக்கல. அப்படி அறிவிக்காத நபர்கள் கையில் இப்படியா கவுன்சிலர் இருப்பாங்க? என்னையா பேசிட்டு இருக்கிறீங்க? இவர் நைனா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவரா இல்லை பாஜகவில் பார்த்தோன்னா எதுவுமே தெரியாத நிர்வாகியா, அடிமட்ட தொண்டனா? என்ன நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியில் கவுன்சிலர் இப்படா இருப்பாங்க, என்னையா கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதே தான் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு, அவருக்கு அரசியல் அறிவு தான் இல்லை, அடிப்படை அறிவாது இருக்கான்னா இல்லைன்னு சொல்லி இதை பேசிட்டு போயிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு வச்சு ஒரு கிளி கிழிச்சுட்டு இருந்தாரு நிர்மல்குமார் அவர்கள். அதாவது பேசுறது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் மிக முக்கியமான ஒன்றும் இல்லை, அது எல்லா கட்சியிலுமே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இங்கே தலைவரே பார்த்தோன்னா பேசுறதே இல்லை. என்ன பேசணும், எதை பேசணும் தெரியல. இவரெல்லாம் இப்படியா தலைவராக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பாஜக தொண்டர்களே பல பேர் பார்த்தோன்னா அண்ணாமலை தூக்குனால வெளியோடிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த லெவலில் இருக்கு பாஜகவோட நிலைமை. இவர் நைனா நாகேந்திரன் விஜய் அவர்கள் வீட்டில் த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியே வர சொல்கிறேன், அங்கே தான் கக்கூஸ் கழுவிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ அதனால தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா தெரியுமா? மாநில தலைவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? பாஜக பற்றி பேசுனா எத்தனை பேசலாம் தெரியுமா? அஃபீஷியலாகவே வீடியோவோடு இருக்குது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஆதாரமற்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையில்லாத விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணி பேசுவோம், ஆனால் இதெல்லாம் எடுத்து அடிக்கிற டைம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு கட்சியாகவே நாங்கள் மதிக்கல. தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
அதனால நாங்கள் அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் இருக்கோம், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பேசினா கூட நம்மளுக்கு ஏதோ பதிலடி கொடுக்கலாம்னு தோணுதுங்க. இவரெல்லாம் பேசினா பதிலுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் கூட தோண மாட்டேங்குதுங்க, அந்த லெவலில் இருக்குது. இப்போ கூட நிர்மல்குமார் பேசுனதுனால அடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், தனியாலாம் இருந்தால் பேச மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, இந்த நைனாக ஒர்த் இல்லை. நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற கூட ஒர்த் இல்லைங்க இவர். அப்புறம் எப்படிங்க நம்ம ரிப்ளை கொடுக்குறது? அந்த லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலராது, அது இலையோட சேர்த்து மறைய போகிறது அப்படின்றத ஃபேக்ட். அது தெரியாமல் பார்த்தோன்னா இங்கே விஜய் த்ரிஷா வீட்டிலேருந்து வர சொல்லு, அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா நீ போய் உள்ள அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது, வேற ஒன்றும் தோணல. ஸோ இந்த மாதிரி தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க இந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, எல்லோரும் காதல் தினத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்பா கொடுத்துருக்கிற 1000 ரூபாய் எடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு போட்டுருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரது ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.